தங்கச்சிக்கு நான் கேட்கிறேன், அவங்க உண்மையிலே துப்புரவு பணியாளர்களான்னு பாருங்க. துப்புரவு பணியாளர்களா? தன்மானமிக்க யாராவது ஒரு தொழிலாளி இவர்களோட போய் நிப்பானா? அறிவார்ந்த தமிழ் சமூகத்திட்ட கேட்கிறேன். முதலாளிகளுக்கு உழைக்கும் மக்களை நீ கூலியா அனுப்பிட்டு தாரை வார்த்து கொடுத்துட்டு அந்த அமைப்பை, அது அதிமுகவுக்கும் மாற்றுக் கொள்கை இல்ல, திமுகவுக்கும் மாற்றுக் கொள்கை இல்ல. அவங்க 11 மண்டலத்தை கொடுத்தாங்க ஏற்கனவே அவங்க ஆட்சியில, மீதி இருக்கிறத கொடுக்காங்க. ராம்கிங்கிற அந்த ஆந்திர மாநிலத்தினுடைய இந்த ஒய்எஸ்ஆர் காங்கிரசினுடைய பாராளுமன்ற உறுப்பினர், அவருக்கு தமிழ்நாட்டை சுத்தமா வச்சுக்கணும்னு எதுவும் வெங்கடாசலபதி கோயில்ல வேண்டுதலா தங்கச்சி? ஒன்னும் இல்ல. அந்த முதலாளிக்கு கீழே நாங்க வேலை செய்ய போறோம். அவர் தன் கை காசை போட்டு எங்களுக்கு சம்பளம் கொடுப்பாரா, அரசு கொடுக்கிற காசுல இருந்து எங்களுக்கு கொடுப்பாரா? அரசு கொடுக்கிற காசை வாங்கி எனக்கு சம்பளம் கொடுக்குற நடுவில் ஒரு ஏஜென்ட் இருக்கு, ஒரு முகவர் இருக்கு. நீ என்ன வேலை பார்க்குற? உனக்கு என்ன வேலை? அந்த வேலையை உன்னால செய்ய முடியாதுன்னா மாநகராட்சி எதுக்கு? அதுக்கு தேர்தல் எதுக்கு? ஊரக உள்ளாட்சிக்கு அதுக்கு ஒரு மேயர்னு ஒரு பொறுப்பு எதுக்கு? அதுக்கு ஒவ்வொரு பகுதிக்கும் மாமன்ற உறுப்பினர் எதுக்கு? எதுக்கு? அந்த காசு தெண்ட செலவு தானே. இதுக்கு செலவழிக்கிற காசை மக்களுக்கு சம்பளம் கொடுத்துடலாம். 30,000 பேர் வச்சுக்கிறோமா, ஒரு மாசம் 20,000 30,000 சம்பளம் கொடுத்துக்கிறோம், 70 கோடிக்குள்ள முடிச்சிடலாம். ஆனா மாசத்துக்கு நீ 270 கோடி ஒதுக்குற. அதை வச்சு என்ன பண்ற? 5,000 கோடி வரி வருவாய் இருக்கு. அதுல அதை வச்சு என்ன பண்ற?